வணக்கம். ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் ஆர் சுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. நோபல் பரிசு அறிவிப்புகள்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம். அக்டோபர் 10ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசானது அறிவிக்கப்படுகிறது. எப்போதுமே இல்லாத அளவுக்கான இந்த முறையான எதிர்பார்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அந்த நோபல் பரிசு வரணும் அப்படிங்கிற முன்னெடுப்புகள் பல விஷயங்களை பார்க்குறோம். அந்த விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த அமைதிக்கான நோபல் பரிசு எப்போருந்து வழங்கப்படுது, அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தடவை எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது காரணம் நடந்த பல போர்கள், அந்த போர்களுக்கு பின்னால் இருக்கிற ட்ரம்ப்போட ரோல்னு சொல்லலாம். முதல் தடவை பார்த்திங்கன்னா 1901 முதல் பீஸ் அவார்டு கொடுக்குறாங்க, பீஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, நோபல் பீஸ் ப்ரைஸ். அதுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் யாருக்காக போகணும்னா, யார் அவங்களோட சிறந்த பணியை, அதாவது நாடுகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறது, அமைதி நிலவரத்துக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டவங்களுக்காக மட்டும்தான் இந்த அவார்டு கொடுக்கப்படும். தோஸ் ஹூ ஹவ் டன் த மோஸ்ட் அண்ட் த பெஸ்ட் டு அட்வான்ஸ், அதாவது பீஸில் டு அட்வான்ஸ், என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி அமங் நேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாடுகளுக்குள்ளார ஒரு ஒத்துழைப்பை உருவாக்குறது, கோஆப்ரேஷன் உருவாக்குறது, அமைதியை உருவாக்குறது, இதை எந்த நபர்கள் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இதை அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே. 2 நாடுகளுக்கு இடையே மட்டும்தானா, இல்லை ஒரு நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய விஷயங்கள் அதையும் நம்ம எடுத்துக்கலாமா தனி? ஆமாம், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மியான்மரில் ஆங் சான் சூச்சிக்கு கொடுத்தது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம், அந்த வகையில் எடுத்துக்கலாம். அந்த பிராந்தியத்திலே அது ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருது இல்லைங்களா. அதனால் அமைதிக்கு எது யார் அதிக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சில சமயங்களில் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் இல்லை யூரோப்பியன் யூனியன், இவங்க கூடவும் இணைந்து அந்த அமைதிக்காக பணிபுரிந்தவங்களுக்கும் அந்த அவார்டை கொடுப்பாங்க. மலாலாக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கான ஒரு ஒடுக்குமுறை. ஆமாம், அது ஒரு அமைதிக்கான அந்த ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை ஊக்குவிச்சது இல்லைங்களா. அதனால் அந்த மாதிரியான அவார்ட்ஸ் அதுக்கும் கூட கொடுப்பாங்க, அவங்களோட தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட அந்த பணிகளுக்காக. ஓகே. இவ்வளோ நாட்கள் பார்த்துட்டு வந்ததுக்கும் குறிப்பிட்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தொடங்கி இஸ்ரேலிருந்து காசா வரைக்குமே 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு தான் ட்ரம்ப் சொல்கிறார். உண்மையிலுமே அவருடைய ரோல் முக்கியமானதாக இருக்கா? அவரோட ரோல் முக்கியமானது, எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம பார்க்குற பார்வையில் பொறுத்தும் இருக்குது. ஏன்னா இந்த பீஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, அது அவங்க எடுத்த எஃபர்ட்டுக்கு அதுக்கு பலன் இருக்கணும், அது நீடித்த பலன் இருக்கணும், அது நிறைவான ஒரு பலனாக இருக்கணும். பட் இவர் எடுத்த எஃபர்ட்டில் பெரும்பாலும் எஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீடித்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கா, உண்மையான ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள்லாம் இல்லை. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிலே கான்ட்ரவர்ஷியல் தான். அது அவர் தான் பண்ணாருன்னு இப்போ இந்தியா ஒத்துக்கல, பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டு பாகிஸ்தான் நாமினேட்டே பண்ணியிருக்கு. இந்த வருஷம் அவரை நாமினேட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த நாமினேஷன் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பட் அதுக்கு முன்னால் பல பேர் பண்ணியிருக்கிறதுனால அதை தான் எடுத்துப்பாங்க. இப்போ கம்போடியா, இஸ்ரேலு, பாகிஸ்தான் இவங்களாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்பை. அதை மேபி அடுத்த வருஷத்துக்கு எடுத்துப்பாங்க, அது கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த வருஷத்தில் ஒரு வேளை அவருக்கு கொடுக்கப்படாமல் போனால் அடுத்த வருஷத்துக்கு அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த அவர் தடுத்து நிறுத்தின வார்கள்னு சொல்கிற இப்போ இந்தியாவில் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது இஸ்ரேல் ஈரான் வாரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பிஎஸ்டியில் இப்போ கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கம்போடியா, தாய்லாண்டுக்கு இடையில் நான் ஒரு இதுவை கொண்டு வந்தேன். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடுச்சான்னா அது இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரில. அப்புறம் ஈஜிப்ட், எத்தியோப்பியாவுக்கு நடுவில் நான் ஒரு இதுவை கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுவும் கண்டினியூ தான் ஆகிக்கிட்டு இருக்குது. இல்லை தற்காலிக தீர்வாக தான் இருக்குது. எல்லாம் தற்காலிக தீர்வாக தான், ஒரு நிறைவான தீர்வாக இல்லை, ஒரு நிரந்தரமான தீர்வாக இல்லை. அந்த பிராந்தியத்திலேயோ இல்லை அந்த 2 நாடுகளுக்கு இடையில் இனி எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிறைவான ஒரு தீர்வாகவும் இல்லை இல்லைங்களா. அதனால் இதை எப்படி பார்ப்பாங்க, இதில் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன், அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 2020 அந்த ஏப்ரஹாம் அக்கார்டு கொண்டு வந்தது. அது ஒரு கான்ட்ரிபியூஷனாக சொல்லலாம். பட் அதையும் தாண்டி அதுக்கடுத்து அவரோட தொடர்ந்து அவரோட அந்த இன்வால்மெண்ட் அதையும் நம்ம பார்க்கணும். எந்த வகையில் அந்த பிராந்தியத்தில் அமைதிக்காக அவர் தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு, இல்லை ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு, இல்லை பங்களிச்சிருக்காரு. அந்த பங்களிப்புன்னு பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தன்னை முன்னிறுத்தி அது சில நேரத்தில் ஒரு 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 மிரட்டல் தோணியில் தான் இருந்திருக்க தவிர ப்ராப்பராக ஒரு டிப்ளமேட்டிக் எஃபர்ட் மாதிரி அது அமைஞ்சதில்லை. எல்லாத்தையும்
ஒரு மீடியாவுக்கு முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு தவிர ஒரு 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 நிறைவான ஒரு பங்களிப்பு மாதிரி இது வரைக்கும் இருந்ததில்லை. வேற நோபல் பரிசுக்காக மட்டுமே தான் எல்லா விஷயத்துலையும் தலையிடுறாரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கா? அது அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக தான் உலகமே அவர் பார்க்குது. அது ரொம்ப ஒரு அவருக்குள்ளே அந்த ஈகோ ஒன்று இருக்குது. பராக் ஒபாமாவுக்கு கொடுத்தாங்க, நமக்கு இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. அவர் வந்து 9 மாதத்துலேயே கொடுத்தாங்க, என்னோட பங்களிப்பு அதிகம் இருக்குது. இதை வச்சு அவர் வந்து தன்னை வந்து டொமஸ்டிக் லெவலில் அந்த அவங்க நாட்டுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு தலைவரை முன்னிறுத்துறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் வந்து 100 வருடங்களுக்கு மேலே ஒரு ரிப்பப்ளிகன் லீடருக்கு இது வரைக்கும் அந்த நோபல் பரிசு கிடைக்கவே இல்லை. வேற ஒரு 3 டெமோக்ராட் பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னால். உட்ரோ வில்சனுக்கும் கிடைச்சிருக்கு, ஒபாமாக்கும் கிடைச்சிருக்கு. அதனால் இவருக்கு என்ன தோணுதுன்னா, நாம் வந்து ஒரு ரிப்பப்ளிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது, அது நமக்கு கிடைக்கணும். அது 100 வருஷத்துக்கு மேலே கிடைக்காம இருக்கிற அந்த ஒரு இது வந்து நான் அந்த இடத்த நான் நிரப்பணும். அப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து வரலாறில் ஒரு நீங்காத ஒரு இடத்த தான் பிடிக்கணுன்றதுல ரொம்பவே ஒரு முனைப்பாக இருக்கிறார். இப்போ ட்ரம்ப்பினுடைய வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அமைதி நிலைநாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கா? அமைதின்றது அது தவிர்த்து அதில் அவரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு பலனடையார், பர்சனலாக அவருக்கு எந்த அளவுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்குன்றது தான் அவர் முக்கியமாக பார்க்குறாரு. ஏன்னா இப்போது ஈரான் இஸ்ரேல் விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் கூட அந்த அது வந்து அவ்வளோ பெரிய லெவலுக்கு போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இவர் வந்து அந்த இடத்துல அந்த பாம் ட்ராப் பண்ணது, குண்டு வீசியது தான். அப்போ அந்த இடத்துல வந்து அமைதியை நிலைநிறுத்தினா முதல்ல குண்டு போட்டு தான் நிறுத்தணுமா. அப்போ அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தா தானே முன்னிறுத்துற மாதிரி தான் இருக்குது. நான் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் எல்லாமே சரியாகும், எல்லாமே இந்த உலக அமைதிக்கு தான் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு நபராக இருக்கிறேன் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக தான் இருக்கிறத தவிர அதில் வந்து ஒரு ஜென்யூனிட்டி, அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை, நண்பகத்தன்மை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஓகே, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்குது? எல்லா உலக நாடுகளுக்குரிய தலைவர்கள் ட்ரம்ப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அதை அவருக்கு நாமினேட் பண்ணுறாங்க, கொடுக்கணுன்ட்டு. இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? இல்லை, இந்தியாவோட நிலைப்பாடு நம்ம அதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கோம். இது சம்மந்தமாக எதனா கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை தான் கேட்கணும், எங்கள் கிட்ட கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இதில் ஒரு பெரிய நெருடல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவரோட நாமினேஷன் வந்து இப்போ இந்தியா வந்து அதை ஆமோதிக்குது, நாம் பண்ண மாட்டோம், நாமினேஷன் நாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை நாம் பண்ணாலோ இல்லை ஆமோதிச்சாலோ அது வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரியான அவரோட நாமினேஷனை வந்து நாங்கள் வந்து நல்லதாக தான் பார்க்குறோம், அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம கட்டமைச்சாலே ஒருவேளை அவர் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில போகிற நிறுத்தினது வந்து ட்ரம்ப்ன்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா இந்தியாவை வந்து இந்த நாமினேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரியான அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை தான் நம்ம அந்த மாதிரியான ஒரு இது வந்து உருவாகிடும். அதனால் இந்தியா வந்து இதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்கணுன்ற அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு துணியில் இந்தியாவோட பேச்சு இது வரைக்கும் அமையல. நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு நம்ம அதை ஆமோதிக்கிறோங்கிற மாதிரி போச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையில் வந்து ட்ரம்ப்பினுடைய கை உயர்ந்திருக்கு, ட்ரம்ப் தான் நிறுத்தினார் அப்படிங்கிற அடிப்படையும் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கா? ஆமாம், அதுதான். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு கொடுத்த இந்த பீஸ் டீலை வந்து இந்தியா ஏற்றுக்குச்சு. இஸ்ரேல் காசாவில் நடக்கிற அந்த பிரச்சனை வந்து இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரொம்ப ஓப்பனாகவே அவரோட ட்விட்டர் பேஜில் கூட பாராட்டியிருந்தார், இந்த எஃபர்ட்டுக்கு எல்லாம் கை கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு பின்னால் நிற்கணுன்ற மாதிரியான அந்த ஒரு நோக்கத்தோடு அவரோட ட்வீட் இருந்திருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நாமினேஷனை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்துறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் உண்மையாகவே இருந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதை வந்து இல்லை, அமெரிக்காவில் இல்லை, நாங்களே எங்களோட அப்ஜெக்டிவை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம், அதனால் போகிற நாங்கள் நிறுத்திட்டோன்ற மாதிரி துணியில் தான் நாம் பேசியிருக்கோம். அப்போ இதை வந்து நாம் சப்போர்ட் பண்ணுறதுன்றது இப்போ மோடி பேசுனதுக்கும் அவரோட செயலுக்கும் எதிராக அமைஞ்சிடும். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை வந்து இந்த நாமினேஷனை வந்து ட்ரம்ப்போட இந்த நாமினேஷன் வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே சார், எந்த நாடுகளுடைய நாமினேஷன்ஸ் எல்லாமே முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் அந்த மாதிரி இருக்கா அந்த நோபல் பரிசுனுடைய கமிட்டியில்? இல்லை, கமிட்டியில் எந்த நாடுன்னு அவசியம் இல்லை, அது யார் ஒன்றாலும் இருக்கலாம். அது வந்து பெரிய அந்த ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை பார்லிமெண்டேரியன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நோபல் பரிசு பெற்றோர்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல நபர் யார் ஒன்றாலும் இருக்கலாம், அது யார் ஒன்றாலும் அவங்க பண்ணலாம். இந்த நாடுகள் தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னென்னா நீங்களே உங்களை நாமினேட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து நாமினேட் பண்ணலான்ற ஒரு ப்ரொவிஷன் அதில் ட்ரம்ப் அதான் பண்ணுறாரு, கொடுக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நாமினேஷன் வந்து அவங்க பண்ணுறது வந்து இப்போ
இப்போ ஜனவரி 31க்குள்ளே நம்ம கொடுக்கணும். அது கொடுக்குறத வந்து யார் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்போ ஓப்பனாக சில பேர் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க, கம்போடியா சொல்லியிருக்காங்க, இப்போ பாகிஸ்தானும் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பல நாடுகள் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் பெரும்பாலும் பேர் இது வெளியே சொல்ல மாட்டாங்க, இந்த நாமினேஷன்ஸும் சொல்ல மாட்டாங்க. அதை விட முக்கியம், யார் நாமினிஸ்ன்றதை கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. 50 வருடங்கள் வரைக்கும் அதை வந்து சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. குளோபல் அந்த நோபல் பரிசு கமிட்டி வந்து அவங்க வந்து இதை வந்து 50 வருடங்களுக்கு யாரெல்லாம் நாமினின்றதை வெளியே சொல்லவும் மாட்டாங்க. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே அந்த நாமினேஷன் போகணுன்னா அந்த காலகட்டத்தில் தான் 2வது முறையாக அதிபராக வராரு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா விஷயங்களும் நடக்குது. ஆமாம். அது ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த காலகட்டம் அதுதான். அதுக்கடுத்து 8 மாதங்கள் அவங்க எடுத்துப்பாங்க. 8 மாதங்களை வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தி, எல்லாரோட நாமினேஷனும் பரிசீலனைக்கு உட்படுத்தி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியை வச்சு டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அதுக்கு 8 மாதங்கள் எடுக்கும். அப்போ அவரோட நாமினேஷன் வந்து அதுக்கடுத்து பண்ணத்தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்போடியாவாகட்டும், பாகிஸ்தான், இஸ்ரேல்லாம் இவங்க எல்லாமே ஜனவரி 31க்கு பிறகு தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்த வருடத்துக்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. அப்போது இதுக்கு முன்னால் பெரும்பாலும் அந்த கமிட்டியில் அந்த அவரோட அந்த நோபல் பரிசு கமிட்டியில் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு முந்தின வருஷத்தில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றது கணக்கில் எடுத்துப்பாங்க. அதை வந்து போன வருடங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அந்த 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 சீனில் இல்லை. அதனால் ட்ரம்ப்புக்கு இந்த தடவை கிடைக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஒரு வாரில் கொடுத்தா அது இந்த நூற்றாண்டோட பெரிய சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஒப்பீட்டளவில் கேட்குறேன் சார், ஒபாமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ட்ரம்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரியே அமைதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தை முன்னெடுக்கிறதா இருந்தாலும் ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்டதும் ட்ரம்ப்புக்கு ஏன் சிக்கலாக இருக்கிறத ஒப்பிட்டு சொல்லலாமா? இல்லை, இதை தான் ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஒபாமா கொடுத்தது எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, அது வந்து ஒரு பெரிய பிழையாக பார்க்குறாரு ட்ரம்ப்பு. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட அப்படி தான் பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு ப்ரீமேச்சூராக ஒரு அவார்டை கொடுத்துட்டாங்களோ இவருக்கு, ஒபாமாவுக்கு. ஏன்னா அவர் வந்து 9 மாதங்களுக்குள்ளாரே அவருக்கு வந்து அந்த 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 நோபல் பரிசை வந்து கொடுத்துருக்காங்க, அவரோட அமைதிக்காக, அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக. அப்போது அந்த அந்த பரிசுக்கு வந்து இப்போ கொடுக்க வேண்டிய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தொடர்ந்து நீடித்த அதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு, கான்ட்ரிபியூஷன், அதுக்கு இருக்கிற பலன்கள், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் ஒபாமாவுக்கு கொடுத்ததில் வந்து அதில் ஒரு பிழை இருக்கிறத ட்ரம்ப் உட்பட பல பேர் அதை நம்புகிறாங்க. அப்போ ட்ரம்ப்னா அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது ஒரு அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமெச்சூராக கொடுத்துட்டாங்க, அதனால் நான் வந்து தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். 2020 இந்த மாதிரி நான் வந்து ஆப்ரஹாம் அக்கார்டை கொண்டு வந்திருக்கேன், இந்த 7 நாடுகளுக்கு உண்டான அந்த 7 போர்களை நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து அவ்வளோ வேலிடாக இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய அதில் பிழைகள் இருக்குது. இவரோட கான்ட்ரிபியூஷன்லேயே ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. இது வந்து இது ஒரு பரிசுக்காகவே அவர் செய்கிற மாதிரியும் தெரியுது. இப்போ அமெரிக்காவுக்கே அவமானம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்தளவுக்கு அது இல்லை, அந்த மாதிரி அவர் ரொம்ப இந்த மாதிரி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஓகே. சில பேர் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக சொல்லுவாங்க. இது வந்து இல்லை, இது சரியில்லை, அதில் அதில் ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்து தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து எப்போவுமே அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை, பிரயோகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவே கடுமையாக தான் இருக்கும். அதை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை. பட் அதில் வந்து அந்த கான்ட்ரவர்சி இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒபாமா கொடுத்தது வந்து சரியான. எல்லா இடங்களையுமே வந்து அமெரிக்கர்கள் இருக்கணும், போப்பு உட்பட, ஃபஸ்ட் போப் ஃப்ரம் அமெரிக்காங்கிறது எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதுலேயும் வந்து அமெரிக்கருடைய இது வந்து அதிகமாக இருக்கணும், அதில் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆமாம், அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்றதுல அவர் உறுதியாக இருக்கார். தன்னோட டொமஸ்டிக் பாலிடிக்ஸில், உள்நாட்டு அரசியலில் வந்து அதை வந்து வெளிக்காட்டிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே முனைப்பாக இருக்கார். இந்த அவார்டு கொடுக்கறது மூலமாக அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டொமஸ்டிக் அரசியல், இப்போ உள்நாட்டு அரசியலில் வந்து அவர் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் ஒரு 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 வேலிடேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம் நல்லது தான், இதுக்காக தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய அமைதியாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமைதியை குலைக்கிற மாதிரி, பங்கம் விளைவிக்கிற மாதிரி பண்ணுற பல விஷயங்கள். இப்போ JCPOA வந்து ஈரானில் நடந்த டீலை உடைச்சதுக்கு காரணமே 2018 இவர் தான். இப்போ வந்து இப்போ இமிகிரண்ட்ஸ்க்கு எதிராக தொடர்ச்சி அவரோட அது எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு அமைதிக்கான ஒரு தூதர் செய்கிற ஒரு நடவடிக்கை போல இல்லை, ஆனால் ரொம்ப ஒரு ரியலிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் போல தான் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போது ட்ரம்ப்பினுடைய இந்த காலகட்டங்களில் அமெரிக்காக்குள்ளேயே வந்து ஒரு அமைதி ஸ்திரத்தன்மை இருக்கான்னா பெரிய கேள்வியாக இருக்குது. அதெல்லாத்தையும் பார்க்கணுமா? இஸ்ரேல் கூட வந்து நாமினேட் பண்ணலைங்கிற விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இல்லை. பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்து அவர் சொல்லியிருக்காங்க தான். ஆனால் அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியலில் பொறுத்த வரைக்கும் அமைதின்றது ஓரளவுக்கு அமைதி இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அந்த பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சின்றது அது எந்த அதிபர் ஆட்சியில் இருந்தாலும் அது போய்கிட்டு தான் இருக்கும். இதில் முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த
இமிக்ரெண்ட்ஸு தொடர்பான பிரச்சனைகளை தான் போய்கிட்டு இருக்கு. அது வந்து பெரிய அளவில் கலவர அளவிலலாம் இன்னும் போகலை. ஆனால் அந்த நெருடல்கள் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில், நமக்கு எல்லாரையும் வெளியேற்றுவாங்களா, இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்களா, இப்போ H1B விசாலாம் வரத்துக்கெலாம் கடுமையான ஒரு நெருக்கடியெல்லாம் கொண்டு வரான் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி வந்து தங்களை அஃபெக்ட் பண்ணுற ஒரு பயத்தில் இருக்காங்க. ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வாய்ப்பு இருக்குமா ட்ரம்ப்புக்கு கொடுக்குறதுக்கு? ட்ரம்ப்புக்கு இல்லை, என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தடவை நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லவே இல்லை தான். ஏன்னா முதல்ல அந்த நாமினேட் பண்ண அந்த வருடங்களை கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் உண்மையாகவே அமைதிக்கு வந்து வித்திட்டு இருக்கா, அதுக்கு தொடர்ந்து அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, அதுக்கு உண்டான ஒரு நீடித்த நிலையான அமைதி அவர் எடுத்த நடவடிக்கைகளில் நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்க மாட்டோம் தான் முக்கியம். அந்த வகையில் பார்த்தோன்னா நிச்சயமாக இல்லை, அதுலேயே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் தான் பண்ணாரா பண்ணலையா, இல்லை அந்த இஷ்யூஸ் இன்னும் தொடர்ந்து தான் பல நாடுகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தவிர்த்து மற்ற நாமினேஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், குறிப்பிட்டு 10ஆம் தேதி அதுக்கான அறிவிப்பு வரும், பொறுத்து பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமாம், இப்போ ரஷ்யாவோட யூலியா அந்த மாதிரியான ஆட்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் சார். அனுமதி பல விஷயங்கள் ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.